வீடியோ பத்திரத்துக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் ஃபைட் தான் பார்க்க போறோம். அண்ட் இம்பார்ட்டன்ட் சைக்கிள் ஃபைட்டாக இருக்க போது. ஸோ கைஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாத லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்ல வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம இந்த டாப்பிக்கே வீடியோ போடலாம். நீங்கள் விரும்பிக் கொண்டிருந்த ஆண் ஒரு சில நாட்களாக அமைதியாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மனதில் அதிகம் காயப்படுத்தி விட்டார்கள் என்று அர்த்தம். அதாவது நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமே அந்த பையனோ இல்லை பொண்ணோ சம்டைம்ஸ்ல அமைதியாவே இருப்பாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் உண்மையிலேயே ஒரு ஆண் ஒரு மனசளவுல ரொம்ப காயப்படுறாங்க அப்படின்ற போது மட்டும்தான் ரொம்ப சைலண்டா இருப்பாங்க. உங்க ரிலேஷன்ஷிப்ல நீங்க விரும்பக்கூடிய பையன் எப்பவுமே சைலண்டா இருக்கானா அது கேரக்டருங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுடைய மைண்ட்ல அந்த மாதிரி ஏதாச்சும் திங்கிங்ஸ் அல்லது ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் அமைதியாக இருப்பாங்க. பட் உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியா உங்க கூட ஜாலியா உங்க கூட நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. பட் இப்போ சில டேஸ்ல சில நாட்களாக மட்டும் ரொம்ப அமைதியாகவே இருக்காங்க, என் கூட சரியா பேசுறது இல்லை, சரியா கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க மனசுல ரொம்ப வேதனைப்பட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்க தான் அவங்கள பேச வச்சு புரிஞ்சுக்க வச்சு பேசணும். அப்பதான் அது சால்வ் ஆகும். அதை புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இங்கே அதிகப்படியான நபர்கள் காதல் தோல்வி அடைவதற்கு முதல் காரணம் ஒருவரை பற்றியும் தெரிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமலும் காதல் என்ற பெயரில் காதலிக்க ஆரம்பித்து வருகிறார்கள். உண்மையை சொல்லணும்னா இங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல அந்த ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுல பிரேக்கப் ஆகிறதுக்கு மெயின் ரீசனான காரணமும் அவங்கள பத்தி புரிஞ்சுக்காம தெரிஞ்சுக்காம எந்த ஒரு விஷயத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம லவ் பண்ணணும் லவ் பண்றோம் அப்படின்ற ஒரு தாட்லயே இங்க பல பேர் பார்த்தீங்கன்னா லவ்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள போய் ஏமாந்து போய் கடைசியில பிரேக்கப் வருது. உண்மையை சொல்லணும்னா அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் லவ்ன்றது இங்க பல பேர் லைஃப்ல உண்மையான லவ்வாவே இருக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருமே லவ் பண்றாங்க, நம்மளும் பண்ணணும், நம்மளுக்கும் ஒரு ஆள் வேணும், நமக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும், நமக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்ன்ற தாட்ல தான் இங்க இருக்கக்கூடிய பல பேர் லவ்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள போறாங்க. அது லவ்வே கிடையாது ஆக்சுவலா. பட் அதுதான் இங்க நிறைய பேர் லைஃப்ல முதல் காதல் தோல்வியாகவும் அமையுது அந்த சிறு வயசுல. அன்பிற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு ஆணிடம் நீங்கள் சிறிதளவு அன்பு காமித்தாலும் அந்த ஆண் உங்கள் மீது உயிரை வைத்து விடுவான். அதாவது ரிலேஷன்ஷிப்ல நீங்க என்னதான் ஒருத்தங்க மேல அன்பு பாசம்னு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அவங்களுக்கு அது வேல்யூவான விஷயமா இல்லை அப்படின்ற போது அது எந்த ஒரு விதத்துலயும் அவங்கள பெருசா உங்க மேல அன்பையோ மற்ற விஷயங்களையோ ஈர்த்து கொடுக்காது. பட் அன்புக்காக ஏங்குற ஒரு பையன், ஐ மீன் எப்படி சொல்றோம்னா அவங்க ரொம்ப எமோஷனலா ஒரு பர்சனா இருக்காங்க. அவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு அன்புக்காகவும் ரொம்ப உண்மையை சொல்லணும்னா எந்த ஒரு பர்சன் எமோஷனலா ஒரு விஷயத்துல ரொம்ப டிபெண்ட் பண்ணி வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் அதிகப்படியா சிரிச்சுக்கிட்டு எப்பவுமே இருப்பாங்க. ஸோ உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஆண் அதிகமா சிரிக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு அன்பு தேவைப்படுதுன்றதான் எளிமையான ஒரு விஷயம். ஸோ உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஆணுக்கு சிறிதளவு அன்பு காமிச்சாலும் அவங்க பல அளவு உங்க மேல உயிருக்கான காதலை வச்சிருவாங்க. காதல் தோல்விக்கு பிறகு ஒவ்வொரு நபர்களும் காதல் தோல்வி பாடல்கள் அதிக அளவில் விரும்புகிறார்கள். அந்த பாடல்கள் அனைத்தும் அவர்களுக்காக எழுதப்பட்டது போல் இருக்கிறது என்றும் நினைக்கவும் செய்கிறார்கள். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல பிரேக்கப் ஆயிடுது ஒரு கட்டத்துல. இந்த கட்டத்துக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க இருக்கக்கூடிய 90% பீப்புள் பார்த்தீங்கன்னா லவ் ஃபெயிலியர் சாங்கை தான் மோஸ்ட்லி ப்ரிப்பேர் பண்றாங்க, அதுதான் கேட்குறாங்க. உண்மையை சொல்லணும்னா அந்த லவ் ஃபெயிலியர் சாங்ல வரக்கூடிய விஷயங்களும் லவ் கான்செப்டும் இங்க எல்லாத்துக்கும் பொதுவானதா இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த ஒரு சாங்குன்றது சூட் ஆகுது. ஸோ அந்த ஃபீலிங்ல அவங்க அந்த சாங்கை நினைச்சு கேட்குறாங்க. உண்மையை சொல்லணும்னா இருக்கக்கூடிய பல ஆண்களும் சரி பெண்களும் சரி அவங்களுடைய தலானியை தொட்டு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் ஈரமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு கண்ணீரோடு தான் ஒவ்வொரு நாளையும் அவங்க நாட்களை கழிக்கிறாங்க. இரவு தூக்கம் இல்லாம பல விஷயங்களை யோசிக்கவும் செய்கிறாங்க இந்த காதல் தோல்வினால. அது மட்டும் இல்லை, அது அவங்களுக்காக எழுதப்பட்டதாகவும் நினைச்சு என்னோட லைஃப்ல இப்படிதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அதை கன்சல்ட் பண்ணி அந்த ஒரு விஷயத்துலேருந்து எப்படி வெளியே வரலாம்னு முயற்சி பண்றதுக்கும் இந்த சாங் மோஸ்ட்லி அவங்களுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமும் இருக்குன்றது சொல்றாங்க. அண்ட் உங்க லைஃப்ல நீங்க சொல்லுங்க, நீங்க விரும்பின பர்டிகுலர் பர்சன் விட்டு போனதுக்கு அப்புறமா அவங்க நினைச்சு சாங் அதிகமா கேட்டீங்களா, இல்ல வேற ஏதாச்சும் தாட்ல நீங்க அதை மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணுவீங்களா? மறக்காம பகிர்ந்து சொல்லுங்க. ஒருவரை ஒருவர் உண்மையாக காதலிக்கும் போது மற்றவர்கள் அவர்களை எதிர்த்தாலும் அந்த காதல் முடிந்து விட மாட்டார்கள். சேர்ந்து வாழதான் முயற்சி செய்வார்கள். இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல வாழ்றாங்க, ஹாப்பியா இருக்கிறாங்க. பட் ஒரு கட்டத்துல அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு ப்ராப்ளம் வருது, ஃபேமிலினால இல்ல சுச்சுவேஷன் வேற விஷயங்கள்னால வருது அப்படின்ற போது முடிஞ்ச அளவுக்கு அதை சேர்ந்து வாழ்றது தான் ட்ரை பண்ணுவாங்க. உண்மையை சொல்லணும்னா அந்த ஒரு
லவ்வை அவங்க எப்படியாச்சும் சேர்த்துடணும் அப்படின்றதுக்காக தான் எல்லா விதமான விஷயங்களும் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்க லவ் பிரியுதுன்னா, நீங்க எல்லா முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் பிரியுதுன்னா, கண்டிப்பா சொல்றேங்க, உங்க ரிலேஷன்ஷிப்ல ரெண்டுத்துல ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் முயற்சி எஃபெக்ட் போடலன்ற அர்த்தம். இந்த லவ் ஃபெயிலியருக்கு முக்கியமான காரணமே 2 பேத்துல ஒருத்தங்க எஃபெக்ட் போடலனாலும் அது எந்த ஒரு யூஸ் இல்லை. நீங்க உயிரே கொடுத்துருக்கலாங்க, உயிரே கொடுக்குற அளவுக்கு முயற்சியும் பண்ணியிருக்கலாங்க. ஆனா நீங்க எஃபெக்ட் போட்டீங்க, அந்த பர்டிகுலர் பர்சன் அந்த எஃபெக்ட் பண்ணும்ல. ஸோ அப்படி போடாத இருக்கும்போது அந்த லவ்ன்றது ஃபெயிலியர் தான் போய் முடியும். பட் உண்மையிலே இங்க ஒருவருக்கு ஒரு உண்மையா விரும்புனீங்கன்னா அந்த லவ் ஜெயிக்கும். எங்க போனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, ஒரு கடத்துல அந்த லவ் ஜெயிச்சே ஆகும். அப்படி ஜெயிக்காம போகுதுன்னா 2 பேத்துல ஏதோ ஒருத்தவங்க மேல தப்பு இருக்குன்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோ அவ்வளவுதான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னைக்கு 5 டைம் பார்த்தோம். இதோட பார்ட் 2 வீடியோ நம்ம கண்டிப்பா பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்து தேங்க்ஸ். டாடா, சி யூ, பை பாய்.